வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 4ல் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம். இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1ல் நம்ம அதில் இருக்க 1 வேர்ட்ஸு 2 மார்க்ஸு 3 மார்க்ஸு நெடுவினா எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் போட்டுட்டோம். அதை பார்க்கலான்னா சேனலில் இருக்கும்போது பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த மொழிய ஆல்பம் கீழே இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கெலாம் நம்ம ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு இது வந்து 101வது பக்கம் இருக்குது. அதில் மொழிபெயர்க்க கொடுத்துருக்காங்களா, அந்த மொழிபெயர்க்குக்கான ஆன்சரை நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். அதை வந்து நீங்கள் உங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிழை நீக்கி எழுதுக கொடுத்துருக்காங்க. ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மதீனா சிறந்த இசை வல்லுனர் வேண்டும். இதை வந்து வல்லுனர் வராது, வல்லுனராக எழுதிக்கோங்க. மதீனா சிறந்த இசை வல்லுனராக வேண்டும். அடுத்து இரண்டாவது நல்ல டேஸ் எழுதுவோம், நல்ல தமிழுக்கு எழுதுவோம் இருக்கு. ஆன்சர் வந்து நல்ல தமிழில் எழுதுவோம். தமிழுக்கு பதிலாக தமிழில் எழுதிக்கோங்க. அடுத்து மூன்றாவது பவளவிழிதான் பரிசு உரியவள். இதுக்கான ஆன்சர் வந்து பவளவிழிதான் பரிசுக்கு, பரிசு வராது பரிசுக்கு. அடுத்து நாலாவது துன்பத்தால் வராது துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். அடுத்து ஐந்தாவது குழலிக்கும் பாடத் தெரியும். குழலியும் கொடுத்துருக்காங்க, அது வராது, குழலிக்கும் பாடத் தெரியும். அடுத்து பொருத்தமான துணை வினைகளை பயன்படுத்த கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வேறு இருக்கா, அதில் வந்து நம்ம என்ன எழுதணும், வேறுபடுத்துன்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்து ரெண்டாவது வந்து திராவிட மொழிகள் சில பொது பண்புகளை பெற்றிருக்கின்றன. மூன்றாவது காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் மொழி தமிழ், புதுப்பித்து கொள்ளும். நான்காவது என் ஐயத்தை கேட்பதற்கு எவரேனும் கிடைக்க மாட்டார்களா என்று தேடிக்கொண்டிருக்கிறேன். அப்படி பார்த்து எழுதிக்கலாம் நீங்கள். அடுத்து நமக்கு ஒரு பேரா கொடுத்துட்டு அது கீழே கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மகிழ்ந்தில் வந்திருப்பது அண்ணா என்பதே வருவாய் அலுவலரை எப்படி அறிந்தார் கேட்டிருக்காங்களா. இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா நமக்கு 5வது லைனில் இருக்குது பாருங்கள். மகிழ்ந்தின்னு சொல்லி இருக்கா, அதிலிருந்து அதுக்கடுத்து ஒரு 3வது பாயிண்டில் வந்திருப்பது யார் என்று புரிந்ததுன்னு இருக்குது பாருங்கள். அந்த 3 லைன் குறிச்சிக்கோங்க. முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து இரண்டாவது கொஸ்டின் அண்ணாவிடம் ஏன் வருவாய் அலுவலர் பொறுத்து கொள்ள சொன்னார். ரெண்டாவது கொஸ்டினுக்கு நமக்கு 2 பாயிண்ட் வரும். முதல் பாயிண்ட் பார்த்திங்கன்னா மேலேருந்து நமக்கு 5வது லைனில் முதலமைச்சரின் மகிழ்ந்து என்று அறியாமலே சோதனை செய்தார், அது வந்து முதல் பாயிண்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா 7வது பாயிண்டில் பாருங்கள் பார்த்த பிறகு தான் சொல்லியிருக்கா, அதிலிருந்து அதுக்கடுத்து 3வது லைனில் என்றார் இருக்க பாருங்கள், அது வரைக்கும் அது முதல் பாயிண்ட்டு. இது வந்து 2வது பாயிண்ட்டு. 2 பாயிண்ட்டையும் குறிச்சிக்கோங்க. அடுத்து அண்ணா வருவாய் அலுவலரின் செயலை எவ்வாறு பாராட்டினார். அது பார்த்திங்கன்னா அந்த பேராவில் லாஸ்ட்லேருந்து 4வது லைனில் சட்டங்களேன்னு சொல்லியிருக்கா, அதிலிருந்து உயர் பதவிக்கு வர வேண்டும் இருக்கு பாருங்கள், அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 4வது 10ல் இடவரும் இடைச்சொற்களை கொண்டு 2 புதிய சொற்றொடர்களை உருவாக்குக. இதுக்கும் நமக்கு 2 பாயிண்ட் வரும். முதல் பாயிண்ட் எதுலேருந்துன்னா லாஸ்ட்லேருந்து 3வது லைனில் லாஸ்ட்டாக உங்களேன்னு சொல்லியிருக்கா, உங்களை போன்றவர்கள் தான் உயர் பதவிக்கு வர வேண்டும், அது வந்து முதல் பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட் எதுனா மேலேருந்து பாருங்கள், இந்த முதலமைச்சரின் 5வது லைனில் முதலமைச்சரின் மகிழ்ந்து என்று அறியாமலே சோதனை செய்தார், அது வந்து 2வது பாயிண்ட்டு. மொத்தம் 2 பாயிண்ட் குறிச்சிக்கோங்க. அடுத்து 5வது நிகழ்வுக்கு பொருத்தமான தலைப்பு இடுக. ஆன்சர் வந்து பொறுப்புணர்வு. அடுத்து நமக்கு 103ஆம் பக்கம் நமக்கு அகராதியில் காண்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதற்கான ஆன்சரை எழுதியிருக்கேன், உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. அரங்குனா அரங்கம், உள் வீடு. ஒப்பம்னா அறிவு, அழகு, நன்மை. அடுத்து கான்னா காடு, மனம், இசை. அடுத்து நசைனா ஆசை, குற்றம், ஈரம். பொருணர்னா படைவீரன், தலைவன், கூத்தர். அடுத்து வந்து நமக்கு ஒரு படம் மாதிரி கொடுத்து அதுலேருந்து ஆன்சர் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து கருப்பு மலர்கள் எழுதிக்கோங்க, கருப்பு மலர்கள். அடுத்து 2வது கிழவனும் கடலும். அடுத்து 3வது பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்து நதி. அடுத்து 4வது சாக்ரடீஸின் சிவப்பு நூலகம், சாக்ரடீஸின் சிவப்பு நூலகம்.
நெக்ஸ்ட் நமக்கு அடுத்து பின்னாடி 104வதுல ஒரு கவிதை எழுத சொல்லியிருக்காங்க. படியேறி கவிதை எழுதிக்கோங்க. படியேறி சென்றிடு பெண்ணே, நற்கல்வி பெற்றிடு பெண்ணே, தடை தாண்டி வென்றிடு பெண்ணே, சாதனைகள் பல புரிந்திடு பெண்ணே. அந்த 4 லைனை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து நிற்க அதற்கு தகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்து எழுதிக்கோங்க. நகைச்சுவை எனக்கு பிடிக்கும், நகைச்சுவைக்காக பிறரை புண்படுத்தாது இகழாது இருப்பது என் பொறுப்பு. அவ்வளோதான். இப்போ நம்ம இயல் 4ல் இருக்கிற எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் இயல் 5ல் இருக்கிற ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.